ஏய் திருவேணி திருவே நான் யார் தெரியுமா? எங்க வேலை கட்டடி. விடு ஏண்டி திருடனை விட சொல்ற? ஐயோ அம்மா இவர் திருட இல்லம்மா. என்ன சொல்ற நீ? அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினார்னு சொன்னேல, அவர் இவர்தாம்மா. ஐ அம் சாரி. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, நான் பொழைச்சேன். இல்லன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க உங்க அம்மா. மன்னிச்சுங்க தம்பி, எல்லாம் வினால்தான். போடா உள்ள. நீங்க உட்காருங்க தம்பி. ஆமா, உங்களுக்கு எப்படி எங்க வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சது? அது வந்து எனக்கு நம்மள காட்டி கொடுத்துறாரோ. ஏன் சார், என்ன விஷயமா இங்க வந்தீங்க? சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டீங்கல்ல, கிளம்புறது. இது கன்னி பொண்ணு இருக்கிற வீடு. சும்மா இரு தம்பி, காபி சாப்பிட்டு போலாமே. பரவாயில்லைங்க, வீட்டை தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இன்னொரு நாள் வரேன். அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. என்ன காதுல தந்தி அடிச்சிட்டு போறான்? ஏய் படவா ராஸ்கல், நீ தான் அந்த ஆளுக்கு அட்ரஸ் கொடுத்த. சேவியா அந்த மாதிரி சேவியா? ஆமா, அந்த ஆளு தான் பொம்மை வாங்கி கொடுத்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டாரு, நான் கொடுத்தேன். வேணும்னா சொல்லுங்க, இப்பவே அட்ரஸ் திருப்பி வாங்கிடுறேன். ஏதோ வீட்டுக்கு ஒரே ஆம்பளை, அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடுத்தேன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சீ போட. இந்த கட்டவரல பாதிய அப்படியே எடுத்துறேன், பாக்குறியா? அது எப்படி பார். என்னங்க இது, விரல் தனியா வருது? ஐயோ ஐயோ. பிளம்ஸ் வேணுமா? சரி, இதை நான் வச்சிருக்கேன், கைப்படாம சாப்பிடணும். உன்னால முடியுமா? ஓ சாப்பிடலாமே. முடியுமா? இதை கைப்படாம சாப்பிடணும், அவ்வளவுதானே? வணக்கம் சார். அடே அடே, வக்கீல் சாரா? வாங்க வாங்க. தொழிலெல்லாம் எப்படி நடக்குது? உங்க பையன் இருக்கிற வரைக்கும் நிறைய கேஸ் வந்துச்சு. அப்ப நல்ல வருமானம், இப்ப ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஆமா, உங்க பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எல்லா வழியிலையும் தேடியாச்சு, ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், பேசாம பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை கொடுங்கன்னு. அதை விட்டுட்டு நீங்க தான் குட்டிசாமி அது இதுன்னு பணத்தை வேஸ்ட் பண்றீங்க. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா என் கௌரவம் பாதிச்சிருமோன்னு பயமா இருக்கு. உங்க கௌரவத்தை விட உங்க பையன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். விளம்பரத்தை பார்த்து வருவான்னு என்ன நிச்சயம்? ஏதாவது பொய்யக்கிய சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்து வைங்க. பொய்ய சொல்லியா? நீங்க வக்கீலே தான். சரி, விளம்பரத்தை கொடுத்து வைக்கிறேன். என்ன சார் வேணும்? ஒரு கூல் ட்ரிங்க் 2 ஸ்ட்ரா. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் 2 ஸ்ட்ராவா? அது என்ன கண்ணன், 2 பேருக்கு ஒரே கூல் ட்ரிங்க்? ஹேமா, என்ன பொறுத்த வரைக்கும் நாம 2 பேரும் ஒண்ணுதான். ஒரே கூல் ட்ரிங்க் சார், நாம 2 பேரும் ஒண்ணாவே குடிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஹேமா, ஏன் திடீர்னு மெட்ராஸ் போறேன்னு சொல்ற? அம்மா ரொம்ப நாளா மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தம்பி படிப்பு முடிஞ்சு போச்சு, அதனாலதான் போறோம். அப்படியா? அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்களும் எங்க கூட மெட்ராஸ்க்கு வந்துட வேண்டியதானே? ஹேமா, மெட்ராஸ்க்கு வந்தனா எங்க வீட்ல எனக்கு எவ்வளவு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. பண்ணிக்கங்க. லூஸ் மாதிரி பேசாத. முதல்ல நீ மெட்ராஸ்க்கு போ, அங்க இருந்து எனக்கு ஒரு லெட்டர் போடு, நான் வரேன். வந்த உடனே நம்ம கல்யாணம், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போறோம். ஓகே? ஓகே. என் கண்ணன், இவ்வளவு தூரம் பழகியும் கூட உங்க ஃபேமிலியை பத்தி ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றேன். கூல் ட்ரிங்க் சாப்பிடு. ஹலோ கண்ணன்.
யார் நீ? என்னையே யாருன்னு கேக்குறியா? அது சரி, போலீஸ்ல நான் 1001 தானே இருப்பேன். யூ நடிக்காத. இது யார் புது பண்ணா? ஏமா இவனையா நம்புற? முதல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வானுவா, 2 ஸ்டாப் போட்டு குடிப்போம்பா. நீயும் நானும் ஒண்ணுவா. அதுல மயங்கின கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன மாதிரி அம்மா ஆக வேண்டியதுதான். ஏதோ சொல்லிட்டேன். இவனை நம்பாத. இவன் சரியான பொம்பளை பொறுக்கி. நான் வரேன். ஏய் ஏமா, அவ சொல்றது உண்மைதானா? ஐயோ நான் சொல்றேன். உண்மைதானா சொல்லுங்க. ஆமா, அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். இப்ப நான் மாறிட்டேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கலாம். என்ன நம்பு ஹேமா. உங்களை நம்பினா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அம்மாவா தான் ஆக முடியும். அதுக்கு ஆளு நான் இல்ல. ஹேமா 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 எங்க? ஏமாமா இப்பதான் வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸுக்கு புறப்பட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணும் சொல்லலையே. சரி, நான் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். சார், மெட்ராஸ் போற ட்ரெயின் போயிடுச்சா? இப்பதான் போகுது. சாப்பிடுறது இல்ல. அதான் 3 வேளையும் போக நடுராத்திரியில வேற எந்திரிச்சு திங்கிறியடா. இதுல பிஸ்கட் வேற. அறகுறையா பிறந்தியா? அதான் வளரவே இல்ல மூளை. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு? இங்க மிஸ்டர் சுந்தரராஜங்கிறது. நான் தான்மா. என்ன விஷயம்? உங்க பக்கத்து வீடு வாடகைக்கு விடுறதா சொன்னாங்க. ஆமாமா. அம்மா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஊட்டில இருந்து வரேங்க. ஆமா, இவ என் பொண்ணு ஹேமா, பையன் கோபி. ஊட்டியில படிச்சிட்டு இருந்தான். இப்ப இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு. அப்படியா? என் பையனுக்காகத்தாம அந்த பக்கத்து வீட்டையே கட்டினேன். அவன் காணாம போனதுல இருந்து அந்த வீட்டை பூட்டியே வச்சிருக்கேன். என்ன, பையன் காணாம போயிட்டானா? பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அதை விடுங்க. பக்கத்து வீட்டை எவ்வளவு பேர் வாடகை கேட்டாங்க. உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. மாணிக்கம், இவங்களை கூட்டு போய் பக்கத்து வீட்டை காட்டு. ஏன் சார், வாடகை எவ்வளவுன்னு? முதல்ல வீட்டை பாருங்க. புடிச்சதுன்னா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். கூட்டு போடா. வாங்கம்மா. சுவாமிகளே, பூஜைக்கு அடியேன் காணிக்கு 5000. போடாது, மேல போட்டு கொடு. சாமி இதுக்கு முன்னால டாக்ஸி டிரைவரா இருந்தாரா? கமண்டல தண்ணியை தெளிச்சா கண்ணாபின்னான ஆயிடுவீங்க. மேல போட்டு 10 கேக்குறாரு. இந்த காலத்துல சாமியார்கள் எல்லாம் கொள்ளக்கார வியாபாரிகளா மாறிட்டாங்க. இந்தாங்க சுவாமி, சில்லறை வந்தாச்சு. உங்க சித்து வேலையை காட்டுங்க. हम किसी से कम नहीं. ஆஹா, ஹம் கிசி சே கம் நஹி. நம்ம கண்ண இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. यादों की बारात. யாருடைய ஆதரவில் தற்சமயம் இருக்கிறார் என்று கூறுகிறார். யாருடைய ஆதரவில் இருந்தாலும் இப்பொழுது எங்களுக்கு என்ன? எங்கய்யா இருக்கான்? சொல்ல வேண்டியது சொல்லேண்டா பூதேவி. ஊரப்பா ஒரு பச்சை. பூரியும் பஜ்ஜியும் இப்பொழுது தின்று கொண்டிருக்கிறாரா? உதவாங்குவே நீ. அவன் என்னதுன்னா என்னய்யா? என் பையன் எப்பையா வருவான்? அடடடடட, வாங்க. உங்க மகனை லவ் பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்படுது எங்க அக்கா. என்ன உங்க மகன் சும்மா இருயா. நல்ல வேளை இந்த விஷயத்தையாவது குனிய வச்சு சொன்னியே. ஏமா, என் பையன் உன்னை விரும்புறான்னா உண்மையிலேயே அவன் திருந்திட்டான்னு அர்த்தம்மா. நான் லெட்டர் எழுதுனா அவன் வரமாட்டான். நீயே உன் கைப்பட 4 வார்த்தையில லெட்டர் எழுதுனா அவன் வந்துருவாம்மா. ஆமாமா, அவர் சொல்றது பார்த்தா எனக்கு கூட அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் தெரியுது. உன் பிடிவாதத்தை விட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதி போடுமா? ஓகே வாமா. பையன் கிடைச்சிட்டா சரி. எப்படியோ அந்த பொண்ணோட கையெழுத்துலதான் என் பையன் தலையெழுத்தே இருக்கு. அர்ப்பனே, பூஜை செய்த உடனேயே உன் மகனுடைய இருப்பிடம் தெரிந்து விட்டது பார்த்தாயா? அர்ப்பணேவா? யோ, நான் உன் முதலாளி, கொஞ்சம் மரியாதை குடியா. மன்னிக்கணும் முதலாளியுடைய சேர்மானம் எனக்கு அதே மாதிரி பாஷை ஒட்டிக்கிச்சு. சேர்மானம் தீர்மானமா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். முதலாளி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உங்க மகன் இருக்கிற இடம் தெரிஞ்சதே தவிர அவன் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரணும்னா சுவாமி இந்த வீட்டிலேயே தங்கி இடைவிடாத கபால பூஜை செய்யணும். இறைக்கிறேன். எவ்வளவோ பணத்தை வாரி இறைச்சிட்டேன். இன்னும் இறைச்சிக்கிட்டே இருக்கேன். இறைக்கிற கிணறு தானே ஊரும் இல்லையா சுவாமி? ஆமாண்டா. இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். மரியாதையாவது கொஞ்சம் ஹேமா, லெட்டர்ல கண்ணனை உடனே புறப்பட்டு வர சொல்லி எழுதிருக்கில்ல? எல்லாம் விவரமா எழுதிருக்கேன். சரி, உடனே புறப்பட்டு வந்துருவாரு. எப்படியோமா, உன்னால என் பையன் நல்லவனா திரும்பி வரப்போறான். அத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, கண்ண வந்த உடனே ஹேமா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டும். என்னம்மா? போமா. பெரியவங்க நம்மளாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவோம். நேரம் தான்.
என் நிலைமை இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏங்க வர வர குட்டிசாமியை கலந்துக்காம நீங்க ஏதேதோ செஞ்சுக்கிட்டு வரீங்க. குட்டிசாமிக்கு கோபம் வந்துச்சு, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. யோ, என் பையன் தான் கிடைச்சிட்டானையா. இனிமே குட்டி சாமி வேணாம், குப்பு சாமி வேணாம். என்ன திடீர்னு மரியாதை தேயுது? சாமி பூஜை பண்ண வகையில 5000 ரூபாய் பாக்கி செட்டில் பண்ணாதான் வெளியே போவார். எவ்வளவோ கொடுத்து தொலைச்சிருக்கேன், இதையும் கொடுத்து தொலை. இன்னும் அந்த பையன் இந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டை சாமியார் மடமாக்கிடுவான். அப்பா அப்பா என்ன வாடா வா. இப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹேமா, how are you? ஓ ஐ அம் ஃபைன். அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா இவங்கெல்லாம் தெரியும்டா, ஊட்டி வரை உறவு. அதைத்தானே சொல்ல வர்ற. ஆமாப்பா, ஹேமாவை பார்த்த நாள்ல இருந்து நான் ஏறிட்டேன். நான் இப்ப பழைய கண்ணனா வரல, புது கண்ணனா வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடு. டேய்,